இருந்து எனது மகள் இந்துவோட வீட்டுக்கு போகிற ரோட்டுக்கு நாம் போக போகிறோம். கேரளா பார்டர்லேருந்து நாம் லெஃப்ட்டு திரும்பணும்னா பார்த்தீங்கன்னா மீனாட்சிபுரம் ரோடு இது. அதாவது கோபாலபுரம் டு மீனாட்சிபுரம் ரோடு. நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்தெல்லாம் கடைகளில் பார்த்தீங்கன்னா லாட்ரி டிக்கெட் கடை இருக்காது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லாட்ரி டிக்கெட் கடை இருக்காது. ஏன்னா அது வந்து தமிழ்நாடு பார்டர். இதே லெஃப்ட் சைடு அதாவது ரைட் சைடில் பாருங்கள், பூரா லாட்ரி டிக்கெட் கடையாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதை லாட்ரி டிக்கெட் கடை. இது வந்து கேரளா மாநில எல்லை. அதாவது கேரளாவில் லாட்ரி டிக்கெட் விற்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இது எம்எம்எஸ் ஸ்கூல், முத்துசாமி கவுண்டர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். இந்த ஸ்கூல் தமிழ்நாட்டு பார்டருக்குள்ள இருக்குது. அதே இந்த ரோட்டுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளா பார்டர். இப்போ நாம் கேரளா பார்டருக்குள்ளார போயிட்டுருக்குறோம். அதாவது நம்ம தமிழ்நாடு கேரளா ரெண்டுக்கும் பார்டரில் இருக்கிற ரோட்டில் போயிட்டுருக்கிற மீனாட்சிபுரம் ரோட்டில் போயிட்டுருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோபாலபுரத்துலேருந்து நான் ஸ்டாப்பாக எங்கள் பொண்ணோட தோட்டத்து வரைக்கும் கட் பண்ணாமல் அப்படியே ஒரே வீடியோவாக போடுறோம், பாருங்கள். இப்போ நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கல்லுக்கடை இருக்குது. கல்லுக்கடை வந்து தமிழ்நாட்டில் இருக்காது, கேரளாவில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கல்லுக்கடை. இப்போ இது வரைக்கும் லெஃப்ட் சைடில் இருக்கிறது தமிழ்நாடு, ரைட் சைடில் கேரளா. ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா இரண்டு புறமுமே கேரளா பார்டர் வந்துடும். நாம் கேரளாக்குள்ளார கேரளாவுக்குள்ளேயே போயிடுவோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல நாம் கேரளாக்குள்ளே வந்துடுவோம். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடே கல்லுக்கடையாக வந்துடுது. அங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் கல்லுக்கடை. இப்போது நாம் கேரளாக்குள்ளே முழுவதுமாக என்ட்ரு ஆகிட்டோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போய் பார்த்தோம்னா மறுபடியும் லெஃப்ட் சைடில் தமிழ்நாடு வந்து ரைட் சைடில் கேரளா வரும். சரி, இப்போது கேரளா எல்லை கோபாலபுரத்தில் இருந்து நாம் எங்கள் மகள் இந்துவோட தோட்டத்துக்கு போயிட்டுருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சரியாக பார்டர்லேருந்து 2 கிலோமீட்டரில் ஒரு விநாயகர் கோயில் வரும். அதுதான் ஃபஸ்ட்டு ரைட் கட் ஆகிற இடமும் கூட. அது வரைக்கும் ரைட்டில் எங்கேயும் கட் ஆகிறதுக்கு இடமே இருக்காது. இப்போ நம்ம பார்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட அந்த இடத்த நெருங்கிட்டோம். ரைட் சைடில் பார்த்தா ஒரு வாய்க்கால் ஒன்று வந்துட்டுருக்கு. இப்போ நாம் இங்கே ரைட் கட் ஆகிற இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. இந்த விநாயகர் கோயில்கிட்ட ஒரு ரோடு கேரளாக்குள்ளே போகிற ரோடு கட் ஆகுது. அதுதான் இங்கே கட் ஆகிறது. அதாவது இங்கே இருக்கிறது ஆதிசக்தி விநாயகர் கோவில் நெடும்பாறை. இது நல்லா வீடியோ எடுத்துக்கோ. இது பார்த்திங்கன்னா இது ஆதிசக்தி விநாயகர் கோவில் நெடும்பாறை. இதுக்குள்ளார நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் மலையாளத்தில் தான் இருக்குது எல்லாமே. இப்போ நாம் கேரளாக்குள்ளே முழுவதுமாக போயிட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாய்க்கால் இருக்குது. இதுதான் முதல் வாய்க்கால். வாய்க்காலில் நீ தண்ணி போகுதா இல்லையான்னு தெரியல. இப்போ தண்ணி போயிட்டுருக்குது. குழந்தைகளெல்லாம் குளிச்சிட்ருக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் முதல் வாய்க்கால். இந்த வாய்க்கால் ஃபஸ்ட்டு வாய்க்கால் தாண்டி இப்போ நம்ம போகிறோம். எங்கள் இந்துவோட தோட்டம் வந்து 2வது வாய்க்கால் தாண்டின உடனே லெஃப்ட் சைடில் இருக்கிற முதல் தோட்டம் எங்கள் இந்துவோட தோட்டம் தான். இப்போ நாம் போயிட்டுருக்குறோம். கோபாலபுரத்துலேருந்து இந்துவோட தோட்டத்துக்கு போயிட்டுருக்குறோம். எனது மகள் இந்துவோட தோட்டத்துக்கு நாம் போயிட்டுருக்குறோம். இப்போ நம்ம கேரளாக்குள்ளே வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் பக்கம் வந்துருக்கோம்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா முதல் வாய்க்காலை தாண்டி நம்ம வந்துட்டோம். இப்போ இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த வீடு வந்து இது எனக்கு ஒரு அக்கா ஆகிறாங்க. இந்த வீடு வந்து எங்கள் அக்காவோட வீடு. இதான் உள்ளே தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் எங்கள் அக்காவோட தோட்டம். இது
இப்போ நாம் இந்த தோட்டத்தை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா எங்கள் இந்துவோட ஊர் வந்துடும். இப்போ நாம் வந்துட்டு நேராக போயிட்டுருக்குறோம். இன்னைக்கு கொஞ்சம் தூரத்தில் 2வது வாய்க்கால் வரும். இந்த 2வது வாய்க்கால் வந்தாச்சு அப்படின்னா நாம் இந்துவோட தோட்டத்துக்கு வந்துடுவோம். இப்போ கிட்டத்தட்ட அந்த 2வது வாய்க்கால் கிட்ட வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் 2வது வாய்க்கால் நம்மளுக்கு வந்து இப்போ 2வது வாய்க்கால் கிட்ட நம்ம வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2வது வாய்க்கால் வந்தாச்சு. பாருங்கள், இதுதான் 2வது வாய்க்கால். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், வாய்க்காலில் தண்ணி போயிட்டுருக்குது. இதுதான் 2வது வாய்க்கால். இந்தலையும் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் 2வது வாய்க்கால். இது 2வது வாய்க்கால். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 2வது வாய்க்கால் தாண்டின உடனே இந்த 2வது வாய்க்கால் தாண்டின உடனே இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் மாப்பிள்ளை எதுக்கு வர்றாரு, எங்கள் மாப்பிள்ளை மேலே வண்டி விட்டுறலாம் அப்படின்ட்டு. மாப்பிள்ளை நல்லா இருக்கிறேங்க. இது அப்படியே வந்தாங்க பாப்பா பாட்டு போகலான்னு. இல்லைங்க, பாப்பா பார்த்துட்டு அப்புறம் வர்றேங்க. போயிட்டு வருவீங்களா? கண்டிப்பாக வர்றேங்க, வரவது வரேங்க. சரிங்க. வேறு வாய்க்காலில் தண்ணி வேறு வருதுங்க. ஆமாங்க. இப்போ நாம் 2வது வாய்க்கால் தாண்டின உடனே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல திரும்பினா எங்கள் இந்துவோட தோட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் இந்துவோட தோட்டம். தோட்டத்தில் தண்ணி ஓடிட்டு இருக்குதாட்டாக்குது தொட்டியில். இப்போது நாம் எங்கள் இந்துவோட தோட்டத்துக்கு வந்தாச்சு. வாய்க்காலில் தண்ணி ஓடிட்டுருக்குது. செம்முன்னு காட்டுக்கு தண்ணி வாஞ்சிட்டு இருக்குதாட்டாக்குது. இப்போ எங்கள் இந்துவுமே குட்டி பாப்பாவும் வர்றாங்க. ஹாய் ஜூஜு, வாங்க வாங்க. வா, ஏறிக்க வண்டிக்குள்ளார. இப்போ நாம் இந்துவோட வீட்டுக்கு வந்தாச்சு.